நம்ம இந்த அந்தர்யோகங்களில் உத்தவ கீதை அப்படி ஒரு நூல் இருக்குது. நாம் எல்லோரும் பகவத்கீதை தான் கேள்விப்பட்டிருப்போம். உத்தவ கீதை அப்படி ஒரு நூல் இருக்குது. இதுவும் பகவானுடைய உபதேசம் அடங்கிய நூல் தான். பகவத்கீதை அர்ஜுனனுக்கு யுத்த காலத்தில் அவனுடைய துயரத்தை போக்கி அவனுடைய கடமையை செய்ய வைப்பதற்காக உபதேசிக்கப்பட்ட ஒரு உபதேச நூல். அது பகவத்கீதை. இங்கே உத்தவ கீதை சொல்லி சொன்னால், பகவத்கீதைனா பகவான் உபதேசித்தது. இங்கே உத்தவ கீதை சொல்லி சொன்னால் உத்தவர் உபதேசித்தது அப்படி அர்த்தம் இல்லை, உத்தவருக்கு பகவான் உபதேசித்தது. ஆகவே இங்கு உத்தவருக்கு சொல்லப்பட்ட கீதை. ஆகவே இங்கு உத்தவ கீதை இதுக்கு பேர் இருக்குது. இது பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு உபதேசம். சென்ற வாரத்தில் இதனுடைய விவரமான விஷயங்களை எல்லாம் 2 வகுப்பில் நிறைவாக பார்த்துருக்கின்றோம். அந்த பாகவதத்தில் பகவானுடைய அவதார மகிமைகளை கிருஷ்ணலீலை என்ற வகையிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண அவதாரத்தை பூரண அவதாரம் சொல்லுவாங்க. அவதாரம் சொன்னாலே பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவது. இறங்கி வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லது ஒரு ஞானத்தை நமக்கு வழங்குவதற்கு இப்படியாக பகவான் இறங்கி வருவது தான் அவதாரம் சொல்கிறோம். பகவான் கிருஷ்ணர் தர்மத்தையும் நிலைநாட்டினார், ஞான உபதேசத்தையும் செய்தார். ஆகையினால இரண்டையும் செய்ததுனால கிருஷ்ண அவதாரத்தை ஒரு பூரண அவதாரம் சொல்லி நாம் சொல்லுவோம். இங்கே உத்தவ கீதையில் நாம் எல்லா ஸ்லோகத்தையும் பார்க்க போவதில்லை. என்னால் 1050க்கும் அதிகமான ஸ்லோகங்கள் இருக்குது. கதைகள் நிறைய வருது. கதைகள் வருகின்ற இடத்துல கதையுடைய சாரத்தை தான் பார்க்க போகிறோம். கதையை இங்கே நம்ம சொல்ல போகிறதில்ல. கதை கேட்கறதுக்காக நீங்கள் வரல. இங்கே ஆத்ம தத்துவம், தர்ம விசாரம், சாதனங்கள் அப்படிலாம் வர இடங்களில் கொஞ்சம் விஸ்தாரமாக நம்ம பார்க்க போகின்றோம். இந்த ஆத்ம தத்துவத்துடன் தர்ம சாஸ்திரங்கள் அதிகம் ஒரு இடங்களில் தர்மத்தை 2ஆகவும் பிரித்து பார்க்க போகின்றோம். ஆக ஒரு ஆன்மீக சாதகனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் நாம் இங்கே இந்த ஒவ்வொரு அந்தர்யோகத்திலும் 2 வகுப்புகளில் அதை நாம் பார்க்க போகின்றோம். சுருக்கமாக தான் பார்க்க போகின்றோம். இதில் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரம், உத்தவ கீதையோட முதல் அத்தியாயத்தினுடைய சாரத்தை நாம் பார்க்கலாம். முழுவதும் கதை தான். கதையை தொடர்ந்து உத்தவர் சிஷ்யனாக மாறி பகவானிடத்தை உபதேசத்தை கேட்கின்றார். 6வது அத்தியாயத்துடைய ஸ்லோகங்கள் 50 ஸ்லோகங்கள் இருக்குது. தேவர்கள் எல்லா மும்மூர்த்திகளும் வந்து கிருஷ்ண பகவானை சந்திக்கிறாங்க. அவரை போற்றி புகழ்கின்றார்கள். நீங்கள் மனித உருவத்தை எடுத்து வந்து உலகத்தில் நீங்கள் வந்த காரியம் முடிந்து விட்டது. உலகம் உங்களால் நன்மையை அடைந்து விட்டது. நீங்கள் எந்த காரியத்துக்காக வந்தீங்களோ அந்த காரியம் நிறைவேறிவிட்டது பகவானே. இதுதான் அந்த 50 ஸ்லோகங்களில் முதல் தலைப்பாக வருது. எந்தெந்த தேவதர்கள்லாம் வந்தாங்க, என்னென்ன சொன்னாங்க, அதெல்லாம் அதில் வரும். அடுத்து சதுர்முக பிரம்மாஜி படைப்பு தலைவர் கிருஷ்ணர் இடத்துல பேசுகின்றார். பகவான் ஆகிய நீங்கள் கிருஷ்ண அவதாரம் எடுத்து 125 வருடங்கள் உலகத்தில் நீங்கள் கழித்து விட்டீர்கள். அப்போ பகவான் வாழ்ந்தது 125 வருஷம் வாழ்ந்திருக்கார். அந்த காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக நிறைய நாள் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் கூட இந்தியாவில் 2 லட்சத்துக்கு அதிகமான பேர் 100 வயசுக்கு மேலே வாழறவங்க இருக்காங்களாம். 100 வயசுக்கு மேலே 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதற்காக அவதாரம் எடுத்தீர்களோ பகவானே அந்த காரியம் முடிந்து விட்டது. இனி நீங்கள் வைகுண்டம் எழுந்தருள வேண்டும். அப்படின்னா என்ன, இந்த உடலை விட்டு நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிறார். அடுத்து கிருஷ்ணர் சொல்லுகின்றார் அந்த கேள்விக்கு பதிலாக, நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை நான் மறந்து விடவில்லை. நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கின்றது.
இந்த உடலை நான் விட்டுவிடத்தான் போகின்றேன். ஆனாலும் கூட ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குது. அது என்னவென்றால், யதுகுலத்துக்கு ஒரு சாபம் இருக்குது. இந்த யதுகுலம் குலநாசத்தை அடையப் போகின்றது. யதுகுலம் என்றால் பகவான் பிறந்து வளர்ந்த அந்த அவருடைய வம்சம். அந்த குலநாசத்தை பார்த்து விட்டு நான் வந்து விடுகிறேன்னு சொல்கிறார். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னே நான் கண்ணு மூடினேன்னு சொல்லுவோம். பகவான் சொல்கிறார், இல்லை, இந்த நாசத்தை பார்த்துட்டு வரப்போகிறேன்னு சொல்கிறார். அவர் எடுத்து பேசி அவர்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய அப்போ வாழ்ந்த நல்லவர்கள், பெரியவர்கள், மகாத்மாக்கள் அவங்களெல்லாம் அழைக்கிறார். அவர் மீட்டிங் போடுறார். நீங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த துவாரகை கடலால் மூழ்கடிக்கப்பட போகின்றது. நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்கிறேன். அந்த இடத்துல சென்று நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய இறுதி காலத்தை கழித்து விட்டு நீங்கள் எல்லாம் மேலுலகம் வரலாம் சொல்கிறார். அந்த கூட்டத்தில் இருந்த உத்தவர் கிருஷ்ணருடைய ஆப்த நண்பர், ரொம்ப என்ன திக்கஸ்ட் ஃப்ரெண்டா அப்படி சொல்லுவோம். ரொம்ப நெருங்கிய நண்பர். பால்யத்திலிருந்து அவர் கூட நண்பரும் கூட, எல்லா வகையிலும் அவருக்கு உறவுக்காரரும் கூட. அப்போ ஒரு இடத்துல கேட்குறார். எல்லாரும் போன பிற்பாடு உத்தவர் கேட்குறார் பகவானை வணங்கி, நீங்கள் இந்த யது வம்ச குல அழிவை நீங்கள் தடுக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய ஏற்பாடுகளெல்லாம் பார்க்கும்பொழுது இதற்கு எதுவும் நீங்கள் தடுக்க முயற்சி செய்ய போவதில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நீங்களும் இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டு விடுவீர்கள் போல தெரிகின்றது. ஆனால் உங்களுடைய பிரிவை என்னால் தாங்க முடியாது அப்படி சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததில் இந்த வார்த்தை தான் முக்கியம். பகவானுடைய பிரிவை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்டனுடைய பிரிவை தாங்க முடியாது தானே. ஞானிகள், சன்னியாசிகள், மோட்சத்தை விரும்புகின்ற மெய்ஞானிகள், அவர்கள் வேண்டுமானால் மோட்சத்துக்கு போனால் போகட்டும். நான் சகுண பிரம்மமாக கருதுகின்ற பகவானே உங்களுடைய திவ்ய இந்த உருவத்தோடு இந்த உடலோடு வசிக்கின்ற உங்களை விட்டு பிரிந்து செல்ல நான் விரும்பவில்லை. உங்களோட இருந்தே நான் மோட்சத்துக்கு போகிறேன். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொன்னார் பாரு. இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன். உன்னுடைய திருவடியிலே இருந்து உன்னோடு உன்னை வணங்கி கொண்டு உன்னுடைய திவ்ய அந்த திருமேனியை கண்டு ரசித்து மகிழ்ந்து இருப்பது தான் எனக்கு விசேஷம். அதுக்கு மேலே ஒன்றே வேண்டாம், நீங்களே போதும் சொல்கிறார். அவருடைய அந்த மனநிலையைத்தான் இங்கு பகவான் உபதேசத்தின் மூலமாக சரி செய்ய போகின்றார். இது நடக்கத்தான் போகின்றது, நீ பிரிந்து தான் ஆக வேண்டும். ஆகவே அந்த பிரிவை தாங்குவதற்குரிய மனபலத்தை தரக்கூடிய உபதேசங்களை சொல்லுகின்றேன். உத்தவரே கேட்டுக்கொள். என்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக வந்துள்ளேன்? தர்ம சம்ரட்சணம் இருந்தாலும் கூட மோட்சத்துக்கான ஞானத்தை உபதேசிப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் என்று சொல்லி உத்தவ கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்து விடுகின்றார். அதெல்லாம் கதை தான், ஞாபகம் வச்சுங்க. எப்படி பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் கதையோ, மகாபாரத கதையோடு சென்று கீதைக்குள்ளே போய் லேண்ட் ஆகும். அதுபோல் இந்த உத்தவ கீதையினுடைய முதல் அத்தியாயம், பாகவதத்தினுடைய 6வது அத்தியாயம், உத்தவ கீதையினுடைய முதல் அத்தியாயம் கதை தான். உங்களை நான் பிரிய முடியாது பகவானே, நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ அங்கு என்னையும் அழைத்து சென்று விடுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பக்தனாகவே இருந்து சேவை செய்தே வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து விடுகின்றேன் சொல்கிறார். அடுத்து உத்தவ கீதையினுடைய 2வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய 5 ஸ்லோகங்களும் கதையுடனே தொடங்குகின்றது. அதன் பிறகுதான் தத்துவ உபதேசமானது ஆரம்பிக்கப் போகின்றது. அதுவரையில் நம்ம பாகவதத்துக்குள்ளே இருக்கிறா போல் ஒரு பக்தி என்ற ஃபீலிங் நம்ம மனசில் இருந்து கொண்டே இருக்கட்டும். பிற்பாடு தான் நம்ம தத்துவத்துக்குள்ளே சென்று விடுவோம். பகவான் உத்தவர் இடத்துல சொல்லுகின்றார், உத்தவரை அழைக்கின்றாராம். மகாபாக, ஏ பிளஸ்டு ஒன், நன்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே அப்படி சொல்லி அர்த்தம் அதுக்கு. நல்லவனே, அருளுடையவனே,
ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உத்தமமானவனே, அதிர்ஷ்டசாலி என்றார். இந்த உலகத்தில் யார் அதிர்ஷ்டசாலி சொல்லி சொன்னால் பகவானுடைய பூரண அனுகிரகத்தை பெற்றவன் தான் அதிர்ஷ்டசாலி. நிறைய பொருளுடைய அதிர்ஷ்டசாலி அப்படி இல்லை. சாமியை கும்பிட்டு எனக்கு நிறைய பொருள் சேர்ந்தது அவன் பெரிய அதிர்ஷ்டசாலியான அப்படி இல்லை. உண்மையான அதிர்ஷ்டசாலி யார் சொல்லி சொன்னால் பகவானுடைய முழு திருவருளை யார் பெற்று இருக்கின்றானோ அவன் எங்கே இருந்தாலும், மலை குகையில் இருந்தாலும் சரி, மரத்தடியில் இருந்தாலும் சரி, வெறும் கௌப்பீனதாரியாக இருந்தாலும் சரி, கந்தையை இடையில் உடுத்திருந்தாலும் சரி, அவனே பாக்கியசாலி. இறைவனுடைய பேரொருளை பெற்று இருப்பவனே. ரொம்ப முக்கியம். அனக அப்படி சொல்லி கூப்பிடுறார். அனக சொல்லி சொன்னால் பகவானும் அர்ஜுனனை அப்படி தான் கூப்பிட்டார். அனக சொன்னால் பாபமற்றவனே. ஆமாம், அப்போ எவ்வளோ புண்ணியவான் போகிறோம். பகவான் அழைக்கின்றார் என்றார். அனக ஹே உத்தவா, பிரித்து நீ என்ன சொன்னாயோ, மத் விஷயே என்ன கூறினாயோ, என்னுடைய விஷயத்தில் நீ என்ன சொன்னாயோ அது எனது விருப்பத்துக்குட்பட்டது தான். ஸ்லோகத்தை நான் சொல்லலை, கருத்தை மட்டும் சொல்கிறேன். எதுக்குள்ள அழிவை நான் தடுக்கப் போவதில்லை என்று நீ என்ன சொன்னாயோ அது என்னுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது தான். உண்மை தான், என் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நீ சொல்கிற. அடுத்து மேலே இன்னொன்று சொன்னாய், நான் இந்த பூத உடலை விடுத்து வைகுண்டம் செல்லப் போகின்றேன் என்று நீ சொன்னதும் உண்மையே. ஆக என்னை குறித்து நீ என்னவெல்லாம் சொன்னாயோ அது என்னுடைய விருப்பம்தான், உண்மைதான். மே சிகீர்ஷிதம், என்னால் அது விரும்பப்படுவது தான். எதுகுலம் என்னுடையதாக இருந்தாலும் அதனுடைய அழிவை நான் காண விரும்புகின்றேன். என்னுடைய ஸ்தூல சரீர அழிவையும் நான் பார்க்க விரும்புகின்றேன். அப்போ இதுலேருந்து தெரியுது, இந்த ஸ்தூல சரீரம் வேற, அந்த அழிவை பார்க்கின்ற நான் வேற. என்னுடைய உடல் என்று இருந்தாலும் அழியத்தான் போகின்றது. என்றும் அழியும் இக்காயம். உண்மை தானே. ஏதென்று இருந்தீர் உலகீர், ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. இந்த உடல் என்றும் அழியப் போகின்றது. இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லை. ஆக இங்கே ஒரு சந்தேகம், தனது குல அழிவை தானே பகவான் விரும்புவாரா? ஆமாம். காரணம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒரு குலத்திற்கு, ஒரு பரம்பரைக்கு அறிவும் செல்வமும் செழிப்பும் வருகின்றதோ, ஒழுக்கத்தை விட்டு விடுகின்றார்களோ, அப்பொழுது அந்த குலத்தை வேறு யாரும் அழிக்க வேண்டாம், அவர்களே அந்த குலத்தை அழித்து கொண்டு விடுவார்கள். இது ரொம்ப சரித்திர உண்மை. ஒரு பீரியடில் வறுமையில் இருப்போம், ஒரு தேசமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தனி மனிதனாக இருக்கட்டும், வறுமையில் வாடிக்கொண்டிருப்போம். கொஞ்சம் முயற்சி செய்து இறைவனுடைய அனுகிரகம் மற்ற எல்லா வகையிலும் செல்வம்லாம் சேரும். அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா தர்மத்தை விட்டு விலகி விடுவோம், ஒழுக்கத்தை விட்டு விலகி விடுவோம். அப்படி ஒழுக்கத்தை விட்டு விலகினால், தர்மத்தை விட்டு விலகினால் அந்த வம்சம் என்ன ஆகிடும், அழிய ஆரம்பித்து விடும். நிறைய பார்க்குறோம், இன்றைக்கும் பார்க்குறோம். ஆக தனம் என்கின்ற செல்வம் இருக்கே, அது ஒரு கருவி தான். எதற்கு? தர்ம அனுஷ்டானத்திற்கு, வாழ்க்கை முறை நியமத்திற்கு, வாழ்க்கை ஒழுக்கத்திற்கு பணம் தேவை. ஆனால் பணமே எல்லாம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு பணமே 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 இப்படியே தான் இருக்கிறான். ராத்திரி பகலாக பணமே 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 மந்திர ஜப்பம். இது அதை சொல்கிறது என்ன, இந்த பணமே பணமே பணம், இந்த பணம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அது செத்து போன பணம், இது சாக போகிற பணம், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே மூச்சு என்னென்னா நின்று போயிடுச்சு. அல்லது வெளியே போன மூச்சு என்ன திரும்பி வரல, போன மச்சான் திரும்பி வரல, போனவும் போனாண்டு தான். ஆக தனம் இருந்தால் தான உதவிகளை செய்யணும்னு சொல்கிறார். அதர்மத்துக்கும் பணமே காரணம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு காலத்து ஏழை பங்காளர்கள் சொல்லி இப்போ என்னென்னா அவ்வளோ ஓட்டுக்கு அவ்வளோ பணம் கொடுக்கும்னா அந்த பணம் எங்கேருந்து வந்தது, யார்கிட்டேருந்து வந்தது? நாமளும் அதை வாங்கிட்டு ஓட்டு போடுறோமே, அதை விட நம்மளோட மோசமானவங்க இருப்பாங்களா? நம்மளை விற்கிறத விட மோசம் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போடுறது. அப்போ எவ்வளோ ஒழுக்கக்கேட்டில் இறங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த சமுதாயம். ஆக எது குலத்துக்கு வந்த செல்வம் நிறைய வந்தது, ஆனால் தர்ம பாதையை விட்டு விலகி விட்டார். யார் சொல்கிறார்? அதனுடைய ராஜாவாகிய பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார். அதுதான் விசேஷம். அவராலேயே அவர்களை ஒழுங்காக பண்ண வைக்க முடியலன்னு தெரியுது. 18 நாள் யுத்தத்தை பிளான் பண்ணி நடத்துறது பகவானால் முடிஞ்சது. அந்த யுத்தத்தில் சாப்பாடு எல்லாம் ஒரே இடத்துல தான் சாப்பிடுவாங்களாம்.
அங்கே சமைக்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ராஜா, ஒரு ராஜா அந்த பொறுப்பை எடுத்த 2 பேர் பக்கம் சேரில் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. பாருங்களேன், அந்த காலத்து அவ்வளோ பெரிய சைன்யங்கள்லாம் வந்திருந்தா அவ்வளோ பேருக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு எப்படி செய்திருப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்க, பரிமாறி இருப்பாங்கலாம். அதனால் இந்த மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் இந்த காலத்தில் மட்டும் இல்லை, படித்ததுனால மட்டும் இல்லை, எவ்வளோ நிர்வாகம் நடந்துருக்கு இந்த உலகத்தில். அவர் கேட்பாராம், பகவானே இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு சமைக்கணும்னா அப்படின்னு. என்ன அர்த்தம்? எவ்வளோ பேர் அனுப்பி வைப்பீங்க, மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர் சொல்லிட்டு போவார், எத்தனை பேருக்கு சமைங்க. நம்ம கிச்சனில் கூட கேட்பாங்க, இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, அந்தர்வத்தை எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்றைக்கி யார் யார் வருவாங்க, எவ்வளோ பேருக்கு சமைக்கணும், பிளான் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு சமைக்கணும் பகவானிடத்தை கேட்பாராம், இத்தனை பேர் சொல்லுவாராம். அப்படி நடந்துருக்குன்னு சொல்கிறோம். ஆக அதர்மத்துக்குள் சென்று விட்டார்கள். எந்த நாடு கலாச்சாரம் இது ரெண்டுத்தையும் வெளியிலிருந்து யாரும் வந்து அழிக்க வேண்டாம், அது கொஞ்சம்தான். அவர்களுக்குள் இருந்து தான் தோன்றி அவர்களை அழித்து கொள்கின்றார்கள். இது சரித்திரத்தினுடைய உண்மை. ஆக வெளியில் இருப்போர் அழித்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மேல் போக்கு தான். அதை அழிய அனுமதித்தது யார் என்றால் உள்ளிருப்பவர்கள் நாம தான். நம்முடைய தர்மத்தை அழிக்கிறவங்க நாம தான். வெளியிலிருந்து அழிக்கிறவங்க கொஞ்சம்தான். அதான் சொல்லுவாங்க, 25 குதிரை வீரர்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை 7 நாள் எரிஞ்சு தான் அங்கே இருந்த புத்தகங்கள் மற்றது எல்லாம். ஆனால் அங்கே இருந்த ஆசிரியர்கள் மட்டுமே 2000 பேர் இருந்தாங்களாம். மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கணும், அங்கே அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கணும், ஒருத்தருமே ஒன்றையும் பண்ணலையா. 25 குதிரை வீரர்கள் அழித்தாங்கன்னா நாராயண குரு இடத்துல கேரளாவில் அவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அப்போ எவ்வளோ பேர் இருந்தோம்? 30 கோடி பேர் இருந்தாங்க போகும்பொழுது. 30 கோடி முகமுடையால் எனும் சிந்தனை ஒன்றுடையால் சொன்னது போல் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, அவங்க குறிப்பிடத்தக்க சில லட்சம்தான் இருக்காங்க, இருந்தால் அன்றைக்கி இருந்தே ஒரு 3 லட்சத்துக்கு மேலே இருந்திருக்க மாட்டாங்க வெள்ளைக்காரன். நீங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒரு எச்சில் உமிழ்ந்தால் கூட அந்த எச்சில் வெள்ளத்தை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு கொஞ்சமாக இருக்கிற அவர்கள் இந்த 30 கோடி பேர் எப்படி ஆள முடிகிறது சொல்லி கேட்டார். அதுக்கு நாராயணகுரு உடனே சொன்னாராம், என்ன பண்ணுறது, வெள்ளைக்காரன் சொன்ன உடனே எங்கள் நாக்கெல்லாம் வறண்டு போகுதுன்னாராம், எங்கே உமிழ்நீர் வருதுன்னார். அந்த அளவு கோழைகளாக, அந்த அளவு தெளிவில்லாமல், வீரம் இல்லாமல், வேகம் இல்லாமல், தர்மத்தை பற்றி சிந்தனை இல்லாமல், தேசபக்தி இல்லாமல் அப்படி இருந்ததுனால இந்த தேசம் அடிமையாச்சு. இப்போ எப்படி அடிமையாக இருக்குது? முந்தி வெள்ளைக்காரன் வந்து அடிமைப்படுத்தினா, இப்போ நம்ம ஆளுங்களும் நம்மளை என்ன பண்ணியிருக்கான், ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அடிமைப்படுத்துகிறோம். எல்லாரையும் சொல்கிறோம், பொதுவாக சொல்கிறோம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக எதுக்குள்ள நாசம் நான் விரும்புவது தான் காரணம், எல்லோரும் அதர்மிகளாகிவிட்டார்கள் சிலரை தவிர. ஆக இது எனது விருப்பம் மட்டுமில்லை, குல அழிவு எனது சரீர அழிவும். பிரம்மா பவக, பிரம்மா என்றால் சதுர்முக பிரம்மா, பவக என்றால் சிவன், லோகபாலாக மற்ற தேவர்கள் அனைவரும், மே ஸ்வர்வாச்சம் காங்ஷினக, என்னுடைய இந்த பூலோகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு வரணும் என்பதை தேவர்களும் மூவர்களும் விரும்புகின்றார்கள். நான் மட்டும் விரும்பவில்லை, பிரம்மதேவனும் சிவனும் எல்லா தேவர்களும் விரும்புகின்றார்கள். ஆகவே நான் என்னுடைய பூதவுடலை விட்டு வைகுண்டத்துக்கு செல்ல வேண்டும். இந்த இடத்துல லோகபாலாக, இது ஒரு அழகான சொல்லுது. தேவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? உலகத்தை ரட்சிப்பதற்காக. அவர்கள் எல்லாம் விரும்புகின்றார்கள் இந்த ஸ்தூல சரீரத்தில் இந்த பூ உலகத்தில் விட்டு விட வேண்டும் என்று. ஏன் அவர்கள் அப்படி விரும்புகின்றார்கள்? இதுவரையில் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். எதனால் விரும்புகின்றார்கள் என்றால், நான் இந்த உலகத்திற்கு இந்த உடல் எடுத்து வந்த காரியம் முடிந்து விட்டது, ஆகவே நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள்னு சொல்கிறாங்க. தேவ காரியம், தேவர்களுடைய விருப்பம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த காரியம் என்னால் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. எல்லா தேவர்களிடம் விஷ்ணுவிடத்தில் வந்து நீங்கள் பூலோகம் சென்று இந்த இப்படியான தர்ம ரட்சணத்தெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் தான் நமஸ்காரம் செய்து பகவான் இடத்துல விரும்பி அனுப்பி வைத்தார்கள். அப்படி வந்த காரியமெல்லாம் என்ன ஆகிடுச்சான், முடிந்து விட்டது. இன்னும் எதனா கொஞ்சம் குறை இருக்கா சொல்லி கேட்டா, அசேஷதாக மீதி இல்லாமல் கிருஷ்ண சரீரத்தை எடுத்து என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்தாகிவிட்டதுன்னு சொல்கிறார். புத்தவர் நினைக்கலாம், யோசிங்கள் சாமி, இன்னும் கொஞ்சம் எதுனா பாக்கி இருக்கா, அது மூலமாக கொஞ்ச நாளைக்கு இருக்க வைக்கலாம். நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு பெரியவங்களோ மற்றவங்களும் நம்ம விரும்புவர்கள் வந்தால் என்ன சொல்லுவோம்,
கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் எதெல்லாம் காரணம் சொல்லுவோம். இது இருங்க, இப்படி இருங்க, இன்னும் கொஞ்சம் இருங்க அப்படி சொல்லுவோம். அது போல் உத்தவர் கேட்குறாராம், வேறு எதுனா கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருக்கா பாருங்கள் சுவாமி அப்படி சொல்லி கேட்குறாரு. அதற்காக இருங்களேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், மீதி இல்லாமல் டோட்டலி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சப்பா இல்லையா. கம்சனை கொன்றது மட்டும் இல்லை, ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, பக்தர்களை காப்பது முதலிய எல்லா காரியமும் நிறைவேறி விட்டது. எதன் காரணமாக நான் அவதரித்தேன்னு நான் அவதரித்த இந்த காரியம் எல்லாம் முடிந்து விட்டது. அகம் அவதீர்ணக, விஷ்ணுவை குறிக்கின்ற சொல். விஷ்ணுவாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய காரியத்தை குறித்து கிருஷ்ண அவதாரத்தை எடுத்தேன். அப்படி எடுக்கும்பொழுது எப்படி எடுத்தாரா, ரொம்ப அழகாக சொல்கிறார். பலராமனை துணையாக வைத்து கொண்டு நான் வந்து அவதரித்த இந்த காரியம் எல்லாம் முடிந்து விட்டது. பகவானுடைய வார்த்தை இதெல்லாம். பலராமரும் கூட பிறந்து வரார். ஆமாம். ஆக என்னோட அவதார காரியம் மயா நிஷ்பாதிதம், அந்த அவதார காரியம் என்னால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. சரி, இந்த மாதிரி அவதாரம் எடுக்க என்ன காரணம்? பிரம்மதேவரால் வேண்டப்பட்டவராக நான் இந்த அவதாரத்தை நான் எடுத்திருக்கின்றேன் அது சொல்கிறார். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது என்றால், இந்த அவதாரம் எடுப்பதில் பகவானுக்கே சாய்ஸ் கிடையாதான். நான் இப்படி பிறக்கணும் அப்படி பிறக்கணும்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றார் போல் அவர் இந்த சரீரத்தை எடுத்து வருகின்றார். நீங்கள் இந்த நிலையில் இப்படிப்பட்ட அவதாரத்தை எடுத்து இவ்விதத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டினார்கள். எல்லா ப்ரோக்ராமும் அங்கேயே போட்டு வச்சிட்டாங்க. அதனால் என்ன, பலராமருடன் சேர்ந்து வந்து பிறந்த என்னுடைய அவதார தர்மம், அந்த கர்மம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகவே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு சொன்னால், பாகவதத்தில் கிருஷ்ண பகவானுடைய அவதார நிகழ்வினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அடுத்த 3-4 ஸ்லோகங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்ற அறிவே இந்த ஸ்லோகத்தில் தரார். இந்த 6வது ஸ்லோகத்திலிருந்து தான் நமக்கு இந்த தத்துவ விசாரம் ஆரம்பிக்கப் போகின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை பகவான் சொல்வதற்கு முன்பாக பகவான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறார். நம்முடைய யதுகுலம் இருக்கே சாபத்தினால் எரிக்கப்பட்டுள்ளது. அது வெறும் கூடு தான் இருக்குது, எரிந்த சாம்பலை போல இருக்கிறது. அது ஒன்றும் பெருசாக இல்லை, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் அப்படியே கூடாக இருக்குது. நாம் சொல்லுவோம் இந்த உடம்பு வெறும் எலும்பு கூடாக இருக்குது, உள்ளே ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ஜீவன் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குது, மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அதுபோல் சாபத்தினால் எரிக்கப்பட்டு விட்டது, சாபத்தை அடைந்துள்ளதுன்னு சொல்கிறார். அதனால தான் ஞாபகம் வச்சுங்க, நாம் நினைக்கலாம் ஒரு தனி சமுதாயமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதுவும் தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. நம்ம எல்லாம் செய்கிறோம், அதர்மம் செய்தால் கூட நான் பேசுகிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது, நான் பேசுகிறதெல்லாம் எல்லாம் அழகாக பேசுகிறேன், எல்லாம் எடுத்து கட்டி ஈடு கட்டி பேசுகிறேன்னு சொன்னால் கூட தேசத்துக்கு சமுதாயத்திற்கு மக்களுக்கு செய்கின்ற தவறு அதர்மம் அவர்கள் மனதில் கொதிக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக பாதிக்கும், தாக்கும் என்பது சத்தியம், உண்மை. புரிஞ்சுக்கணும். அது தனி மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதனால தான் பாருங்கள், நிறைய பழைய வரலாறுகள்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆண்டவர்கள்லாம் கூட அவர்கள் குடும்பங்களில் மற்றெல்லாம் எவ்வளோ சில சிரமங்கள்லாம் நம்ம பின்னால் பார்க்குறோம். ஆகினால் தர்மம் தான் நமக்கு அடிப்படை ஆதாரம். தனி மனிதனாக்காக இருக்கட்டும், குடும்பத்துக்காக இருக்கட்டும், சமுதாயத்துக்காக இருக்கட்டும், தேசத்துக்காக இருக்கட்டும், அரசாள்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரித்திரத்தில் நமக்கு தெரிகின்றது. பகவானுடைய யது வம்சமே அதுக்கு விளக்கு இல்லை, அதுக்காக தான் நம்ம பார்க்கின்றோம். ஆக நமது யதுகுலம் சாபத்தினால் எரிக்கப்பட்டுள்ளது, சாபத்தை அடைந்துள்ளது. சாபத்தினுடைய விளைவு என்ன? இது அழிய போகின்றது. எப்பொழுது என்றால் விரைவில், நியர் ஃபியூச்சர், விரைவில், உடனே அழியப் போகின்றது. அதுவும் எப்பொழுதுனா இங்கே ஒரு வார்த்தை சொல்லிடுறார், உத்தவா உனக்கு உபதேசித்தான் நான் நிறைவு செய்த உடனே அழியப் போகின்றது அப்படி சொல்கிறார். எப்படி? இந்த யதுகுலத்தில் இருப்பவர்களுக்குள்ளே ஒருவர் இருக்கின்றான், அவர்களே ஒருவருக்கொருவர் அடித்து மாளப் போகின்றார்கள். ஆமாம், அவர்களே அடித்து சண்டையிடுவதன் மூலமாக அழியப் போகின்றார்கள். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை விக்கிரகம் அப்படி ஒரு வார்த்தை போடுறார். கோயில் உள்ள விக்கிரகமும் விக்கிரகம்தான் திருமேனியும். இங்கு விக்கிரகம் சொல்லிச்சுன்னா யுத்தம் சொல்லி அர்த்தம் கொடுத்துட்றார். அப்படி சின்ன சின்னதாக நடுவில் பார்க்க போகிறோம். நம்ம யுத்தம் செய்து இந்த குலமானது அழியப் போகின்றது. அடுத்து என்ன ஆகும்னா, இந்த குலம் மட்டும் இல்லை, நம்ம ஊரே என்ன ஆக போகின்றது தெரியுமா? துவாரகை என்ன ஆக போகின்றது? சமுத்திர சப்தமே. சமுத்திரத்தினால் இன்னும் 7வது நாளில் இந்த துவாரகை சமுத்திரத்துக்குள்
மூழ்கிவிடப் போகின்றது, மூழ்கடிக்கப்பட போகின்றது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ராமாயண மகாபாரதம் சரித்திரம் சொல்கிறதுக்கு பாகவதத்தில் வர இந்த ஒரு வார்த்தை வச்சு பார்த்தோம்னா இன்றும் கூட துவாரகை கடல் மூழ்கி இடத்த இப்போ பார்த்துருக்குறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு 20-30 நாளைக்கு முன்னே போட்டிருந்தாங்க, உள்ளே போய் அந்த இடத்துல பார்த்துட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதனால் பகவான் வாழ்ந்தது என்பதோ துவாரகை இருந்தது என்பதற்கோ வேறு பெரிய சான்று வேணும். இதெல்லாம் சரித்திரம். கிருஷ்ணர் வாழ்ந்தது சரித்திரம், ராமர் வாழ்ந்தது சரித்திரம். அவருடைய வரலாறுகள், அவர்கள் விஷயங்கள்லாம் இன்றைக்கி அந்த தேசத்தில் ஊர் பேர், மனுஷங்க பேர் எல்லாத்திலும் கலந்து இருக்கின்றது. அல்லது ஏதோ கதை புராணம் அப்படிலாம் இல்லை, அது ஞாபகத்தை வச்சு. அதனால தான் இதிகாசம். இதிகாசம் என்றால் இவ்வாறு நடந்தது. ஆமாம், அதுதான் இதிகாசம். இப்படி நடந்தது சொல்லி அர்த்தம். ஆக 7வது நாள் சமுத்திரம் என்ன ஆக போகின்றது? இந்த துவாரகாபுரியை மூழ்கடிக்கப் போகின்றது. எது போல் என்றால் நமக்கு தனுஷ்கோடி மூழ்கி இருக்கே, அது போல. பிறகு என்ன ஆக போகின்றது? கிருஷ்ண பகவான் சென்றவுடனே கலியுகமும் பிறக்கப் போகின்றது. இப்போ நாம் எந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? கலியுகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது துவாரகையானது தர்மத்தை இழந்து அழியப் போகின்ற. அதையும் சொல்கிறார். என்னால் விடப்பட்ட இந்த கிருஷ்ண சரீரத்தை இங்கே இருக்கின்ற நானும் இந்த சரீரத்தை விட்டு செல்ல போகின்றேன். நான் இந்த தேகத்தை விட்டவுடன் என்ன ஆகும்? இந்த துவாரகாபுரியானது, ரொம்ப அழகான வார்த்தையை போடுறார், மங்களத்தை இழந்ததாக ஆகப் போகின்றது. கிருஷ்ண பகவான் மறைந்தவுடனே இந்த தேசமானது மங்களத்தை இழக்கப் போகின்றது. துவாரகாபுரியானது மங்களம் சொல்லி சொன்னால் இங்கே தர்மம் என்ற அர்த்தம். தர்மமானது நஷ்டமடைய போகின்றது. அவரவர்களுடைய விருப்பப்படி விருப்பு வெறுப்புகளினால் சண்டையிட்டு அவரவர்களே மடியப் போகின்றார்கள். இதெல்லாம் எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் நடக்கப் போகின்றது? பவிஷ்யத் அச்சிராத், மிக மிக விரைவில் நடக்கப் போகின்றது. சாதோ, உத்தவரை சாதுவேன்னு சொல்லி அழைக்கின்றார். ஏ சாதுவே, உத்தவனே, நடக்கப் போகின்றது உடனடியாக. சாதுவே சொல்லி சொன்ன என்ன அர்த்தம்? வாழ்க்கையை ஒழுங்காக முறையாக தர்மமாக வாழ்ந்து மன அமைதியோடு வாழக்கூடியவன் சாது. ஆமாம், அது மட்டுமல்ல, களி என்கின்ற காலம் இருக்கே, அந்த களி என்பதும் வந்துவிடப் போகின்றது. களியினால் இவையெல்லாம் நடக்கப் போகின்றதான். பகவான் போன உடனே ஏன் தர்மம் அழியப் போகிறது என்றால் களி புருஷனால் வரப்போகின்றார். இந்த களி காலத்தில் மக்களுடைய டேஸ்ட் என்ன, மனநிலை என்னவா? அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். 5வது ஸ்லோகத்தில் அதாவது தனிப்பட்ட ஆலோசனையாக உத்தவருக்கு சொல்கிறார். ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கு இருக்கக்கூடாது. ஆகவே இந்த துவாரகை அழியும் பொழுது உத்தமனாக நீ இருப்பதனால் இவர்களோடு சண்டையிட்டு அழியப் போகின்ற இவர்களோடு நீ இருக்கக்கூடாது. ஆகவே என்ன, என்னால் இந்த இடம் விடப்பட்ட பொழுது, இந்த பூமியானது என்னால் விடப்பட்ட பிறகு நீ இந்த இடத்தில் இருக்காது. ஆகவே இந்த உபதேசம் முடிந்த பிறகு நீ என்ன பண்ண? பதரி ஆசிரமம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. இப்போ இருக்க பத்ரிகா ஆசிரமம் என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு இடம் இருக்குது. அங்கு நீ சென்று விடு. அங்கு நீ சென்று உன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி காலத்தை இந்த உபதேசத்தை மனதில் வைத்து கொண்டு நிறைவாக வாழ்ந்து முடித்து என்னுடைய திருவடியை வந்து சேர்ந்து விடு. அப்படி சொல்கிறார். உனக்கு இந்த ஞானமானது நிவர்த்தியை தரும், நிறைவை தரும் என்று இங்கே சொல்லுவார். ஆக பதரி என்ற ஆசிரமத்திற்கு பெயர். அங்கு சென்று நீ மீதி காலத்தை கழிப்பாயாக. அவரும் அப்படி ஜீவன் முக்தனுடன் கழிப்பார். அதனுடைய ஆரம்பம் தான் இங்கே. ஆகவே நீ இங்கே இருக்க வேண்டான்னு சொல்கிற. சரி, மற்றவர்களுக்கு என்ன உபதேசம்? கலியுகத்தில் ஜனங்களுக்கு எதில் ருச்சி இருக்குமா தெரியுமா? பரோட்டா குருமால ருச்சி இருக்குன்னு சொல்லலை பகவான். ஆர்வம் எதில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதர்மத்தில் ருச்சி இருக்குமா. இதை செய்யாதன்னா அதை தான் செய்வார்களாம். பகவானே சொல்கிறார், இதை செய்யாதன்னா அது நம்ம கூட அதை பார்க்காதீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதை தான் முதல் பார்க்கணும்னு நினைப்போம். இதை கேட்காதீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதை தான் முதல் கேட்டு வந்துடும். இதுதான் உலகத்தில் இருக்கிறது. சொல்லாத இருந்தாவது அமைதியாக இருப்பாங்க, சொல்லாதான் வம்பு. ஆமாம், இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுன்னா இருப்பாருங்க. அது போல தான் அங்கே குரங்க நினைக்காதுன்னு சொல்கிறது குரங்க தான் நினைப்போம். மருந்து சாப்பிடாத இருக்கணுன்றதுக்காக அப்படி சொல்கிறது, அது வேறு விஷயம். ஆக உத்தமமானவனே,
மங்களமானவனே, மனிதனுக்கு அதர்ம ருச்சிஹி பவிஷ்யத்தி, ரொம்ப அழகாக சொல்கிறார். அதர்மத்தில் ருசி ஏற்பட போகின்றது, விருப்பம் ஏற்பட போகின்றது என்று சொல்லி இந்த 5வது ஸ்லோகத்தில் கதையை நிறைவு பண்ணிடுறார். இனி வேதாந்த தத்துவத்தை பார்க்க போகின்றோம். எப்போ தான் கதையே பேசிகிட்டு இருக்க வேண்டாமே, எவ்வளோ நாள் தான் கதையே பேசுறது, கதையாக காரணமாக நிறைய பார்த்தாச்சு கதையெல்லாம். அது இனி கருத்தை பார்க்கணும், கருத்துக்களை பார்க்க போகிறோம், அதுதான் இங்கே முக்கியம். இந்த 6வது ஸ்லோகம் முதல் 12வது ஸ்லோகம் வரை பகவான் வேதாந்தத்தின் சாரத்தை சொல்லப் போகின்றார். எவ்வளவு உபனிஷத் சாஸ்திரங்களை படித்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சத்தை இங்கே சொல்லி முடிச்சிடுறார். அது ரொம்ப முக்கியம், சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறார். இந்த பகுதி உபனிஷதங்களுடைய சாரமான பகுதி. இந்த பாகவதமானது சுகர் முனிவர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு கூறியது. அதெல்லாம் பார்த்த முன்னே. பரீட்சித்து மகாராஜா யார்? அபிமன்யுனுடைய புத்திரன். பரீட்சித்து மகாராஜா அவர் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார்? தான் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அஸ்வத்தாமனை விடுத்த பிரம்மாஸ்திரத்தினால உயிர் சென்று பிறகு பகவான் அவனுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றினாரெல்லாம் புராணங்களில் வருது. ஆகையினால பிறந்த உடனே ஒருத்தர் கையில் கொடுத்து அந்த குழந்தைய கொடுக்கும் பொழுது வெறிச்சு பார்த்து தான் ஒருத்தரையும். ஆமாம், அப்போது பகவான் கிருஷ்ணன் என்ற கையில் வந்தவொடனே அவரையே அப்படியே நிலைச்சி நின்று பார்த்து தான். நம்மை அந்த கருவிற்குள் இருந்து காப்பாற்றியது யார்? இவரான்னு பார்த்து தான். இவர் தான் தெரிஞ்ச உடனே அப்படியே நின்றுடு தான் பரீட்சித்து பார்த்தார். பரீட்சித்து தாய கர்ப்பத்தோடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும் நேய நின்ன யாரோ நினையார் சொல்லுவாங்க. யார் தாம நினைக்க மாட்டாங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி நீ நமக்கு சேர்த்து அம்மா சாப்பிட்டு அந்த வயிற்றில் எனக்கு உணவை கொடுத்து எப்படிலாம் காப்பாற்றினேப்பா, அதுவே பெரிய அதிசயம் இல்லை, அதுக்காகவாக உன்னை நினைக்கணும்னு சொல்லுவார். ஆக இந்த பாகவதமானது சுகர் முனிவர். சுகர் யாருன்னா வியாச பகவானுடைய பையன். அதெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம சம்பிரதாயம் அதெல்லாம் நம்முடைய பரம்பரை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொன்னது. சுகருக்கு இடையிடையே இந்த இடத்துல வருவார். ஆமாம், பகவத்கீதையில் எப்படி சஞ்சயர் வருவார் அதுபோல் இங்கேயும் இடையிடையே வருவார். இந்த சாராம்சத்தை கேட்டவுடன் உத்தவர் தன்னுடைய மனதை மீண்டும் பகவானுக்கு தெரிவிப்பார். நான் உங்கள் சிஷ்யனாக மாறுகிறேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். பிற்பாடு பகவானும் உபதேசத்தை ஆரம்பிப்பார். இவருடைய உபதேசத்தை நிறைவு செய்த பிறகு பகவானும் இந்த உலகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு சென்று விடுவார். அடுத்து உத்தவரும் தன்னுடைய இறுதி காலத்தை பகவான் குறித்த அந்த இடத்துல ஆசிரமத்திற்கு சென்று கழிக்கப் போகின்றார். இங்கு பகவான் தருகின்ற முதல் உபதேசம் பகவத்கீதையில் அர்ஜுனனுடைய சோகம் துயரம் என்ற தலைப்பில் தான் உபதேசம் தொடங்கப்பட்டது. அச்சோச்சியான், ஞானிகள் துயரப்படுவதில்லை, ஆனால் நீ துயரப்படுகின்றாய், ஞானியைப் போல பேசுகின்றாய் என்று ஆரம்பித்தார். இங்கு உத்தவ கீதையில் பகவான் சொல்லுவது உத்தவருக்கு தியாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அங்கு துயரத்திலிருந்து ஆரம்பித்தார், இங்கு தியாகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அங்கு அர்ஜுனனுக்கு வேண்டியது துயரம் போகுவதற்கான உபதேசம், இங்கு உத்தவருக்கு தேவையானது தியாகம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனதில் வரவே, தியாக புத்தியை உருவாக்குவதற்காக. ஆமாம், துவங்கிறதுக்கு ஒரு தலைப்பு வேணுமே. ஆக இங்கு பகவானுடைய சொல் துவம் து சர்வம் பரித்யஜ்ய, நீ அனைத்தையும் தியாகம் செய்து விடு. தொம் என்றால் நீ, சர்வம் என்றால் அனைத்தையும், பரித்யஜ்ய தியாகம் செய்து விடு. இங்கு அனைத்து என்பது அனைத்து ஜட பொருள்களும், அடுத்து அனைத்து உயிர்களும், அப்படின்னா அனைத்து உறவுகளையும். நம்ம நிறைய நேரத்தில் நிறைய விஷயத்தில் தப்பிச்சிடுவோம், கடைசியில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுத்துதுன்னா உறவுகளில் தான். உறவுகளில் தான் அவஸ்தைப்பட்டு நம்ம ஒரு வழி ஆகிட்டுருக்கோம். அதுவும் கடைசி காலத்தில் அதை விட்டு போகவும் முடியாது, அதோட சேர்ந்து இருக்கவும் முடியாது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். நிறைய நேரத்தில் சில உறவுகளை விடவே முடியாது, ஆனால் விட்டும் ஆகணும். இது ரெண்டுத்தில் மாட்டி சிக்கி தவிப்போம். ஆகவே அனைத்து ஜட பொருள்கள், நாம் விரும்பி பயன்படுத்துகின்ற பொருள்கள், அதை விடுறதே கடினம். அதை விட கடினம் என்னவென்றால்
ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு. ஸ்வ என்றால் உன்னுடைய, ஜனங்கள் உன்னை சார்ந்தவர்கள், பிறகு பந்து உறவினர்கள், தாய் தந்தை எக்ஸெட்ரா 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 போட்டுங்க. ஆமாம், உன்னுடைய உறவினர்கள் மீது உள்ள பற்றையும் ஜடப்பொருள் மீது உள்ள பற்றையும் நீ தியாகம் செய்ய சொல்கிறார். பகவானுடைய உபதேசமே தியாகத்தில் தான் ஆரம்பிக்கின்றது. இதை கேட்டவுடன் உத்தவர், என்னுடைய இப்பொழுதுள்ள புத்திக்கு இந்த அறிவை கொண்டு என்னால் தியாகமெல்லாம் செய்ய முடியவில்லையே பகவானேன்னு கேட்குறார். உள்ளத்திலிருந்து அப்படியே சொல்கிறார், என்னால் அது முடியலையேன்னு சொல்கிறார். ஏன்னா பகவான் உங்களிடத்துல உங்களை தியாகம் பண்ண எனக்கு மனசு வரலையே, உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசில் நினைப்பு வரலையே, உங்களை பார்க்காமல் பிரிந்து என்னால் இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஆமாம், ஆகவே என்னையும் உங்களுடன் அழைத்து சென்று விடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த தியாகம் செய்ய அறிவை பெற எனக்கு வழிகாட்டுங்கள், உபதேசிங்கள் சொல்லி கேட்குறார். அல்லது தியாகம் செய்ய என்னை தயார் செய்யுங்கள் சொல்லி கேட்குறார். அர்ஜுனன் என்னுடைய துயரம் போக உபதேசம் செய்யுங்கள் சொல்லி சொன்னார். இங்கு தியாகத்தை நீக்க இல்லை, தியாகம் செய்ய உபதேசம் செய்ய சொல்லுகின்றார். ஆக பகவானுடைய உபதேச ஆரம்பமே தியாக மூலமாக ஆரம்பிக்கின்றது. நாம் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே, இந்த அத்தியாயத்தை பார்க்குறதுக்கு முன்னே பகவான் இங்கு என்ன சாராம்சத்தை கூறப் போகின்றார் என்பதை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போக போகின்றோம். இப்போ பார்க்குற இந்த கருத்து தான் அனைத்து வேதாந்தத்தினுடைய சாரம். ஆமாம், வேதாந்த கருத்தினுடைய மையமான கருத்து. அதை 6 முதல் 12 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் சொல்லப் போகின்றார், நாம் பார்க்க போகின்றோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.